வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி கேழ்வரகு மாவு ஏன் கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை ஒரு விளக்கப்படமாக எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். இது வந்து 3 கிலோ கேழ்வரகு ஏற்கனவே நான் புடச்சி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டேன். தண்ணியில் போட்ட பின்னாடி தான் இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இது காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இது எடுக்கிறேன். பார்த்துங்க, தண்ணியில் போட்டோடனே இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இதில் மிதக்கிறது கிட்ட காட்டு. இதில் மிதக்கிறது எல்லாமே வந்து அதில் உள்ள சக்கை எப்படி இந்த நெல்லுலலாம் உமி இருக்குமோ அது மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலுள்ள தோல், நம்மளுக்கு தேவையில்லாத தோல்லாம் வந்து இதில் நிறைய இருக்கும். இது என்ன செய்யணும், தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி கையால் அரைக்கி தான் இந்த கேழ்வரகு எப்போவுமே கழுவணும். இது கழுவ எத்தனை தடவை தண்ணி ஊற்றிட்டு கழுவினாலும் வந்துட்டே தான் இருக்கும். அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை காய போடணும். காய போட்ட பின்னாடி கூட திரும்ப புடச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடையில் யாருமே செய்ய மாட்டாங்க. கடையில் வாங்கும்போது அவங்க மொத்தமாக வந்து எந்திரத்தில் கொட்டி அரைச்சி கொடுத்துருவாங்க. அதில் நம்மளுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும்? என்னதான் நம்ம சத்தான கேழ்வரகு சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டாலும் நமக்கு பெருசாக வந்து ஆரோக்கியம்லாம் எதுவுமே கிடைக்காது. 10 தடவை கூட கழுவலாம், அந்த அளவுக்கு இதில் தூசியும் தும்புமாக இருக்கும். இப்போ இதை நான் ஊற்றிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றும் போதே அந்த தூசியெல்லாம் மேலே கிளம்பி வருது பாருங்கள். இப்போ இது திரும்ப கழுவலாம். இப்போ ஓரளவுக்கு மஞ்சளாக இருக்குது. இதில் எவ்வளோ சக்கை நிற்கிது பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சிடணும். எத்தனை தடவை கழுவினாலும் அந்த சக்கை கிளம்பி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி யார் வந்து கடையில் கழுவி நம்மளுக்கு சுத்தம் செஞ்சு தருவாங்க? உடனடி இன்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எதுக்கு போனாலும் அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தராது. இந்த தண்ணியும் வடிச்சிட்டு காய வைக்க போகிறேன். காய வச்ச பின்னாடி கூட திரும்ப ஒரு முறை புடைக்கணும். முறத்தை வச்சு புடைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி. கேழ்வரகு இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது அந்த வரகு எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதோட நேரம் நல்லா தெரியுது. இல்லைன்னா அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.